This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரிலீஸ் ஆன அகவிலைப்படி கணக்கீடு. வெளியாகுது அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எவ்வளவு? மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலை 2025 அகவிலைப்படி உயர்வு 4% இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்திய பணவீக்க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த கணிப்பு அமைந்துள்ளது. அகவிலைப்படி உயர்வு ஆண்டுக்கு 2 முறை அறிவிக்கப்படும். பிப்ரவரி, மார்ச் மற்றும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இந்த அறிவிப்புகள் வெளியாகும். ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இருந்து இது நடைமுறைக்கு வரும். தற்பொழுது 7வது ஊதியக் குழுவின் கீழ் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. 8வது ஊதியக்குழுவை மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் தற்பொழுதுள்ள 7வது ஊதியக்குழுவின் கீழேயே இன்னும் ஒரு அகவிலைப்படி உயர்வை அவர்களுக்கு பெற வாய்ப்புள்ளது. பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்ய வகையில் இந்த உயர்வுக்கு வரும். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 2% உயர்வு அமுல்படுத்தப்பட்ட பிறகு தற்பொழுது அகவிலைப்படி விகிதம் 55 உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் வழங்கப்படுகிறது. ஜூலை, டிசம்பர் 2025க்கான எதிர்பார்க்கப்படும் அகவிலைப்படி உயர்வு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை பார்ப்போம். தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வு கணக்கிடப்படுகிறது. இந்த குறியீட்டை தொழிலாளர்கள் பணியகம் ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறது. 7வது ஊதியக்குழுவின் கீழ் ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்தி முந்தைய 12 மாதங்களுக்கான சிபிஎல் தரவை சராசரியாக கொண்டு அரசாங்கம் அகவிலைப்படி உயர்வு கணக்கிடுகிறது. சிபிஎல்-ஏஎல் மற்றும் சிபிஐ-ஆர்எல் ஆகியவை டிஏஐ கணக்கீடு நேரடியாக பயன்படுத்தப்பட்டாலும் அவை சிபிஎல்-எல்டபிள்யூ வரும் நாட்களில் நிலையானதாக இருந்தால் அல்லது மிதமாக உயர்ந்தால் அரசாங்கம் 3% முதல் 4% டிஏ உயர்வை அங்கீகரிக்கக்கூடும். ஆனால் அகவிலைப்படி 58% அல்லது 59% இருக்கும். அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டால் ஆரம்ப நிலை மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், அதாவது மாதம் சுமார் 18,000 அடிப்படை சம்பளம் வாங்குவோருக்கு ஜூலை 1, 2025 முதல் மாதம் ஒன்றுக்கு சுமார் 540 அதிகரிக்கும். ஒருவரின் சம்பளம் மாதம் 30,000 அடிப்படையில் சம்பளம் 18,000 இருந்தால் அவர் தற்பொழுது அகவிலைப்படி 9,990 பெறுகிறார். இது அடிப்படை சம்பளத்தில் 53% ஆகும். எதிர்பார்க்கப்படும் 3% உயர்வுக்கு பிறகு ஊழியர் மாதம் 10,440 பெறுபவர். இது ரூபாய் 540 அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.